வணக்கம் நண்பர்களே, கோல் ஹண்டர் தொடரின் டே 1 வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இயல் 1, இயல் 2 மற்றும் இயல் 3லிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்க வாய்ப்புள்ள 30 முக்கியமான கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளை கவனமாக பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். தமிழ் மொழியின் இனிமையையும் பெருமையையும் புகழ்ந்த பாரதிதாசன் இந்த பாடலை எழுதியுள்ளார். மேதினி என்ற சொல்லின் பொருள் என்ன? பூமி. மேதினி என்பது இலக்கியங்களில் பூமி அல்லது உலகம் என்பதை குறிக்கும் சொல். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழின் முதல் இலக்கண நூலாகவும் மிக பழமையான நூலாகவும் கருதப்படுகிறது. திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலக புகழ்பெற்ற ஒழுக்க நூல் சொல்லுவாங்க. எட்டுத்தொகையும் 10 பாட்டும் சேர்ந்து என்ன என அழைக்கப்படுகின்றனர்? சங்க இலக்கியங்கள். சங்க காலத்தில் எழுதப்பட்ட முக்கிய நூல்கள் என்னன்னா எட்டுத்தொகை மற்றும் 10 பாட்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். தமிழ் மொழியின் இனிமையை புகழ்ந்து மகாகவி பாரதியார் பாடிய வரிகள் தான் இது. சரிங்களா? சிலப்பதிகாரம் எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். தமிழின் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதியுள்ளார். மணிமேகலை எழுதியவர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை சிலப்பதிகாரத்திற்கு பிந்தைய காப்பியமாகும். முத்தமிழ் என்றால் என்ன? இயல், இசை, நாடகம். தமிழ் மொழியின் 3 வடிவங்கள் இருக்கு. அது பார்த்துக்கிட்டீங்கன்னா இயல், அதாவது இலக்கியம், இசை, நாடகம். உழவர் உலகத்திற்கு அண்ணன் என்று கூறும் நூல் எது? திருக்குறள். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை திருக்குறள் வலியுறுத்துகிறது. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளனர்? 1330. திருக்குறள் 1330 குறள்களை கொண்டது. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளனர்? 133. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் உள்ளனர். திருக்குறள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. அது என்னன்னா அறம், பொருள், இன்பம். சரிங்களா? தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் பெரிய காப்பியம் சிலப்பதிகாரம். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? பாரதியார். மகாகவி பாரதியார் சமுதாய விழிப்புணர்வுக்காக புதிய ஆத்திச்சூடியை எழுதியுள்ளார். சங்க காலத்தில் பாடல்கள் எத்தனை தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டனர்? 8. எட்டுத்தொகை என்ற பெயரே 8 தொகுப்புகளை குறிக்கிறது. புறநானூறு எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? சங்க இலக்கியம். புறநானூறு சங்ககால இலக்கியங்களில் முக்கியமான ஒன்று. குறுந்தொகை எந்த இலக்கிய தொகுப்பில் அடங்கும்? எட்டுத்தொகை. குறுந்தொகை சங்ககால எட்டுத்தொகையில் அடங்கும். கம்பர் எழுதிய காப்பியம் எது? கம்ப ராமாயணம். ராமாயணத்தை தமிழில் கம்பர் எழுதியதுதான் கம்பராமாயணம். தமிழின் மிகச்சிறந்த ஒழுக்க நூல் எது? திருக்குறள். உலகின் சிறந்த ஒழுக்க நூல்களில் ஒன்றாக திருக்குறள் கருதப்படுகிறது. திருவள்ளுவர் பிறந்த இடம் என கருதப்படும் இடம் எது? மயிலாப்பூர். சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் பிறந்த இடம் என நம்பப்படுகிறது. பாரதி பட்டம் பெற்றவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சங்க காலத்தில் தமிழகம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? 5. என்னென்ன பகுதினா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? தமிழின் முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை நூல் தொல்காப்பியம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார்? பாரதியார். மனித சமத்துவத்தை வலியுறுத்தி பாரதியார் கூறிய வரிகள் தான் இது.
நற்றிணை எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? எட்டுத்தொகை. நற்றிணை சங்ககால எட்டுத்தொகை நூலில் ஒன்று. தமிழில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. தமிழில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. அதாவது 12 உயிரெழுத்துக்கள், அப்புறம் 18 மெய் எழுத்துக்கள், அப்புறம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிளஸ் ஒரு ஆயுத எழுத்து, மொத்தமா 247 எழுத்துக்கள். நண்பர்களே, இன்றைய கோல் ஹண்டர் டே 1 மிஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த 30 கேள்விகளில் நீங்கள் எத்தனை சரியாக பதில் சொன்னீர்கள்? உங்கள் ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். அடுத்த வீடியோவில் கோல் ஹண்டர் டே 2 மிஷன் உடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இன்னைக்கு டே 1 மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் டே 2 மிஷன் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.